முழங்க மத்தளம் ஒலிக்க பசி மறந்து ஆடும் கலை, பாசத்தோடு ஊர் பார்க்கும் கலை, பழந்தமிழ் பண்பாட்டின் பெருமையை பேசும், வீரமும் அறமும் கலந்து விளங்கும், இசை நடனம் நடிப்பு அனைத்தையும் ஒன்றிணைக்கும் அற்புதமான கலை நம் நாட்டுக்கூத்து. இந்த மண்ணின் வரலாற்றையும் நம் மக்களின் வாழ்க்கையும் நம் முன்னோர்களின் பெருமையும் உயிர்ப்பிக்கும் கலைதான் இந்த நாட்டுக்கூத்து. கூத்தாடி கற்ற கல்வி குன்றாது என வாக்குக்கேற்ப நமது செந்தமிழ் தளிர்கள் தமிழின் பெருமையும் மற்றும் ஐம்பெரும் காப்பியத்தின் மகிமையும் ஒரு சுவாரஸ்யமான நாடகத்தை மேடையில் உயிரோட்டமாக அரங்கப் போகிறார்கள். வண்ண வேஷத்தில் கலைஞர்கள் அஞ்சனா, அனிக்ஷா, செரபின், யாத்விகா, ரெடோனா, ரித்தன்யா மற்றும் சித்தார்த்தன். கதை சொல்லும் கலைஞர்கள் ஜெயின், யோகன், ஜெய்கிரிஷ், ஜயத் மற்றும் கீரன். ஐம்பெரும் காப்பியத்தின் முதன்மை கதாபாத்திரங்கள் அக்ஷிதா, லியா, பத்மராஜ், தியா, லியா சிக்கி மற்றும் வர்ஷனா ஸ்ரீ. நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேனுங்க, பட்ட பாட்ட பாட நானும் வந்தேனுங்கோ, படர பாட்ட பாட நானும் வந்தேனுங்கோ. ஐயாகளுங்கோ, அம்மாகளுங்கோ, அண்ணங்களுங்கோ, அக்காகளுங்கோ, கேளுங்க 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 கேளுங்க. தமிழ் மற்றும் தமிழ் அன்போருக்கு எங்களது முதற்கண் வணக்கத்தை கூறுகிறோம். நம்ம மக்களுக்கு நம்ம அக்கா தமிழரசி சொல்வார், நல்லா கேட்டுக்கோ. நம் தமிழ் இலக்கியத்தோட பெருமையும் நம் மண்ணின் மகிமையையும் பத்தி சொல்ல போறோம். ஓஹோ! நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் மண்ணின் கலைகள் மூலமா மகிமைப்படுத்த போறோம். தரஞ்சிதா
நம்ம அங்கவையும் சங்கவையும் சொல்லுவாங்க. என்னது அங்கவை சங்கவையா? இதனை கொஞ்சம் அங்கவை. சென்டர் வாங்க, ஸ்டேஜ் சென்டர் வாங்க. இவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த இரு சகோதரிகள். மூவேந்தர் மன்னர்கள் இவர்கள் அழகை கண்டு இவர்களை திருமணம் செய்ய விரும்பினார்கள். நாங்கள் முல்லைக்கு தேர் தந்த பாரி வளரின் பெண்கள். எங்கள் தந்தையின் பெருமையை புறநானூறு குறிப்பிட்டுள்ளனர். எங்களை வளர்த்தி எடுத்த ஔவையார் மாமுக கணபதி கையால் மன ஓலை எழுதி ஐங்கர தந்தை ஆசியுடன் சேர சோழ பாண்டியன் மன்னர்களை மனமாற்றி எங்கள் தலைவரை மனம் புரிய வைத்தார். எங்கள் வாழ்க்கை கதையில் மனிதர்கள் ஆரத்துடன் வாழ வேண்டும். தர்மத்தின் வாழ்வுதலை சூதுகவும் தர்மம் என்றும் வெல்லும். சரிதான். ஆனா ஐம்பெரும் காப்பியத்தில் வரும் கதைகள் உங்கள் வாழ்க்கைக்கு முன்காலத்தில் உள்ளவை அல்லவா? ஆமா, ஆனா ஐம்பெரும் காப்பியம் இலக்கியத்தில் சங்ககாலத்திற்கு பின் எழுதப்பட்டவை. ஐம்பெரும் காப்பியம் சுமார் கிபி 2ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரை உருவானவை. பாருங்க, கண்ணகியே வராங்க அவங்க வாழ்க்கை கதை சொல்றதுக்கு. சிலப்பதிகார் பயணம் செய்ய வாழ்க்கையா? தமிழக்கா கண்ணகினா யாருக்கா? நான் யார் என்று சொல்றேன் கேள். புறாவுக்கு உடல் தந்து புகழ் பெற்ற மன்னர்களின் வரலாற்றை தேர்கால் மகனையிட்டு நியாயம் பார்த்த மனுநீதி சோழனின் பெரும் கதை. நீதியை இலக்கணமாய் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே எனதூர். எனது பேர் கண்ணகி. கையில் தடிசிதமுட வந்திருக்கும் கண்ணகி. நீதி வாழ்வா நெடுஞ்செழிய பாண்டியனே துணிந்து இகழ்வதற்கு வந்திருக்கும் கண்ணகி. என்னை பார்த்து சிலம்பு திருடிய கல்வன் மனைவி என்று மன்னன் கூறினான். நான் சொன்னேன், போதும், யாகாவராயண மன்னா, நாகாக்க நாகாக்க. யார் கல்வன்? என் கணவன் கல்வன்? இல்லை இல்லை, அவரை கல்வன் என்று குற்றம் சாட்டிய கழவர்களே கல்வர்கள். இது கோகுலந்தேவியின் சிலம்பில்லை, கோகுலந்தேவிதான் என்னுடைய சிலம்பு. ராணியின் சிலம்புள்ளவே முத்து பரல்கள், என்னுடைய சிலம்புள்ளவே மாணிக்க பரல்கள். உயிர் போனதால் தொங்கிய நாட்டானின் தலை போல் உங்கள் தலையில் தொங்க வைக்கிறேன். உங்கள் நீதி போனதால், நேர்மை போனதால், மானம் போனதால் அழியட்டும் மொழியட்டும் எல்லாம் அழியட்டும், தீ பரவட்டும். என் நெஞ்சில் நீங்கள் நெருப்பே, நீதி தவறின் மதுரை அழியோடு அழிந்து விடட்டும். என்னமோ அங்கவே சொல்லுவேன். அடுத்தது என்ன காப்பியம்? இது ஒன்னொன்னா சொல்லணும். மணிமேகலை சிலப்பதிகாரத்தின் கதையில் தொடர்ச்சியாக கூறப்படுகிறது. இந்த காப்பியத்தை எழுதியவர் சீதலை சாத்தனார். என் கருவாக்கா, இந்த பாண்டியன், இந்த கண்ணகியம்மா பாண்டியன் தவறை தட்டி கேட்டு மதுரையில் இருக்காங்க. ஆனா அவங்க கணவன் கோகுலுக்கு தப்ப தட்டி கேட்காம விட்டுட்டாங்க. இதனால பாருங்க மணிமேகலை காப்பியம் உருவாயிருக்கு. தம்பி, பெண்கள் பாசத்துக்கு கட்டுப்படுவாங்க, ஆனா அடியனுக்கு தலை வணங்கவே மாட்டாங்க. கருணை, தியாகம், மனிதனே இவற்றை கருவாக கொண்டது இந்த கதை. நான் கோகுலின் மாதவியின் மகள் மணிமேகலை. என் அன்னை மாதவி 6 அரசாக திகழ்ந்தவள். ஆனால் நான் துருவகோலம் பூண்டவள். ஏன் தெரியுமா? சிற்றப்பங்கள் சிற்பம் மாணவமாக நிறையற்றது. கையில் சிறுவுடன் நீதி கேட்டவள் என் தந்தை வழி அன்னை கண்ணகி. ஆனால் என் கையில் இருப்பது இது சிலம்பல்ல, இது அமுத சிலுபி. மணி பல்லவன் தீவல் எனக்கு இருந்த இந்த அதிசயம் பார்க்கிறோம். இது பசியால் வாழும் உயிர்கள் கண்ணீர் வடிக்கும் கவசம். மக்களே, பசி என்பது ஒரு நோய். இந்த மனிதன் அறிவு அழிக்கும், அன்பு கொள்ளும், ஒன்றினை சிரிக்கும். உண்டி கொடுத்தால் உயிர் கொடுத்தார். இதுவே என்
சீவகி சிந்தாமணி காப்பியத்தை எழுதியவர் திருத்தக்கத்தேவர். இது வீரத்தையும் துறவர வாழ்க்கையையும் கூறும் சமண காப்பியம். நான் சீவகர், அரசு குலத்தில் பிறந்தவள். என் பிறப்பே ஒரு அரசியல். என் தாயின் துன்பமும் என் வாழ்க்கையின் தொடக்கமும் என்னை வீரனாக வளர்த்தது. வீரத்திலும் கல்வியிலும் கலைகளிலும் நாம் சிறந்தவர். என் பகைவர்களை வென்று நீதியை நிலைநாட்டினேன். செல்வமும் புகழும் இன்பமும் என் வாழ்க்கையில் இருந்தன. ஆனால் ஒரு நாள் நான் உணர்ந்தேன், இவையெல்லாம் நிலையற்றவை என்று. உலக இன்பத்தை விட ஆன்மீக இன்பமே உயர்ந்தது. அதனால் நான் அனைத்தையும் துறந்து தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். என் வாழ்க்கை சொல்லும் செய்தி, வீரம் உயர்ந்தது, ஆனால் துறவரமே உண்மையான உயர்வு. வளையபதி காப்பியத்தில் வரும் பத்தினியின் கதை. இது சமண மத கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட காப்பியம். இந்த கதையில் குடும்ப உறவுகள், ஒழுக்கம் மற்றும் உண்மையின் முக்கியத்துவம் கூறப்படுகிறது. நான் பத்தினி, ஒரு பெண், ஒரு மனைவி. என் கணவன் வளையாபதி மீது என் அன்பு அளவற்றது. அவரை நான் முழு நம்பிக்கையுடன் நேசித்தேன். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய சந்தேகம் என் வாழ்க்கை இருளாக்கிவிட்டது. நான் குற்றமற்றவள், என் மனம் தூய்மையானது. ஆனால் அதை நான் நிரூபிக்க எவ்வளவு துன்பம் நான் தாங்கினேன் தெரியுமா? ஒரு பெண்ணின் கண்ணீர் பலவீனம் அல்ல, அது அவள் மனதின் வலிமை. நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு வாழ முடியாது. என் வாழ்க்கை உங்களுக்கு சொல்லும் பாடல், உறவுகளை நம்பிக்கையுடன் கையாளுங்கள். ஒரு பெண்ணின் மனதை மதியுங்கள். ஏனெனில் பெண் அமைதியாக இருப்பாள், ஆனால் அவள் மனம் மலை போல் உறுதியானது. குண்டலகேசி காப்பியத்தை எழுதியவர் நாமக்கூத்தர். இது வாழ்க்கை உண்மையை தேடும் ஒரு பெண்ணின் கதையாகும். என் பெயர் பத்ரா, ஆனால் உலகம் என்னை குண்டலகேசி என்று அழைக்கிறது. நான் ஒரு பெண், ஒரு காதலி, ஒரு போராளி. பெண் என்றால் பேரும் இறங்கும் என்பார்கள். ஆனால் நான் காதலித்த கணவனை என்னை கொல்லத் துணிந்தான். காதலுக்காக கல்வனை மணந்தேன். அந்த கல்வனோ என் நடிகருக்காக என் உயிரை பறித்து பார்த்தான். உன் முதுகை பார்த்து கும்பிட வேண்டும் என்று அவனை ஏமாற்றி அதே மலையிலிருந்து அவனை தள்ளி வீழ்த்தினேன். ஆம், அன்று ஒரு பெண் வீழ்ந்தாள், ஒரு வீராங்கனை பிறந்தாள். என் கூந்தலை நானே தீர்த்தெறிந்தேன், அது மீண்டும் சுருண்டு வளர்ந்தது. அதுபோலவே என் அறிவும் வளர்ந்தது. சமண முனிவர்களிடம் வாதித்தேன், உலகெங்கும் தர்க்கம் செய்தேன். யாரும் என்னை வெல்ல முடியவில்லை. ஆனால் புத்திரை நிலையில் வீழ்ந்த போதுதான் உணர்ந்தேன், கோபத்தாலும் கொலையாலும் அமைதி வராது. இந்த குண்டலகேசி இப்போது போர்க்களத்தில் இல்லை, ஞான களத்தில் நிற்கிறார். பசி தீர்ப்பது உடல் அறம் என்றால் அறியாமை தீர்ப்பதே அறிவு அறம். புத்தன் சரணன் கச்சாமி. இந்த காப்பீட்டிலெல்லாம் பெண் பெருமைகள், பெண் சக்தியின் நல்ல காலம் ஒரு ஆண்மணி மனுஷன் வந்தான் நினைச்சேன். என்ன செய்யறது, அவரும் துறவி ஆயிட்டாரு. அதே துறவர வாழ்க்கையில்தான் ஆஞ்சலின்னு நிம்மதி இருக்குன்னு சொல்றாங்க போல. அப்படி இல்லை, ஐம்பது காப்பியம் நம்மளோட பண்பாடு, வரலாறு, வாழ்க்கை எல்லாம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப நம்ம எல்லாருக்கும் தமிழுடைய அருமையும் பெருமையும் நல்லா புரிஞ்சுக்கணும். வாங்க நம்ம போய் தமிழை வாழ்த்தி பாடுவோம்.